ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பாதாம் அல்வா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கேரட் அல்வா, கோதுமை அல்வா இதெல்லாம் சாப்பிட்டு பார்த்துருப்போம். ஏதோ ஒரு தடவையாவது பாதாம் அல்வா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நல்ல ப்ரோட்டீன். இதில் நெய், குங்குமப்பூவெல்லாம் போட்டு செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைகள் முதல் பெரியவங்க வரையும் விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நான் 1/4 கிலோ பாதாம் எடுத்திருக்கேன். நைட்டே ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு அந்த தோலெல்லாம் உரித்து எடுக்கணும். அதுதான் இருக்கிறதுலே பெரிய வேலை. சுட தண்ணியில் போட்டிங்கன்னா அப்போயே இதாகிடும். நான் நைட்டே பச்சை தண்ணியில் ஊற வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த அரைச்சிக்கிட்டேன். அதுலேயே 1 கப்பு பால் ஊற்றி நல்லா அரைச்சிக்கிட்டேன். நான் தனியாக பால் ஊற்றலை. அதனால் அரைக்கும்போது கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. இல்லைன்னா கொஞ்சம் திப்பி திப்பியாக தான் இருக்கும். அதனால் அதுலேயே பால் ஊற்றி நான் அரைச்சிக்கிட்டேன். இப்போ 50 மில்லி நெய் விட்டு அதில் இந்த அரைச்ச விழுது அதில் போட்டு என்ன வேலை, கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். கைவிடாமல் கிண்டணும். அடி பிடிச்சிச்சின்னா அந்த வெள்ளையாக இருக்கிறது அப்படியே அங்கங்கே கருப்பாக தெரியும். இப்போ 1 கப்பு சர்க்கரை போட்டிருக்கேன். உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கங்க. 1/4 கிலோ எடுத்திங்கன்னா 1/2 கிலோ கூட போட்டுக்கலாம். ரொம்ப இனிப்பாக வேணும்னா நான் 1/4 கிலோவுக்கு 1/4 கிலோ தான் போட்டிருக்கேன். பாருங்கள், கிண்டிக்கிட்டே இருக்கிற வேலை தான். கைவிடாமல் கிண்டணும். இல்லைன்னா அந்த பால் மாதிரி இருக்கிறது அடி பிடிச்சிச்சின்னா அங்கங்கே அந்த அடி பிடிச்சதெல்லாம் கருப்பு கருப்பாக தெரியும். இப்போ இந்த கலருக்கு நான் குங்குமப்பூ தான் போட்டிருக்கேன். இது போட்டிங்கன்னா இதுக்கு வேறு எந்த கலர் போட்டாலும் நல்லா இருக்காது. குங்குமப்பூ ஃப்ளேவர் மட்டும்தான் இதுக்கு. அவ்வளோ ஒரு ஒரு கோல்டன் எல்லோ கொடுக்கும். இப்போ பாருங்கள் எப்படி கலர் வந்திருக்குன்ட்டு. இது கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரமாக கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும். நெய்யும் சர்க்கரையும் நிறையா விட பார்த்திங்கன்னா அல்வா நல்லா திரண்டு வரும். நான் அளவோடு தான் விட்டேன். ஏன்னா நான் நெய்யும் சர்க்கரையும் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கட்டும் அப்படின்னு. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அல்வாவோட பால்கோவான்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இருந்தது டேஸ்ட்டு. சூப்பராக இருந்துச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். என்ன வேலைன்னு பார்த்திங்கன்னா இது அரைக்கிறதும் கிண்டுறது மட்டும்தான் பெரிய வேலை. மற்றபடி அல்வானாலே கிண்டிக்கிட்டு தான் இருக்கணும். கைவிடாமல் கிண்டணும். இப்போ பாருங்கள், இது நான்ஸ்டிக் டவான்னா கொஞ்சம் ஒட்டாமல் வரும். நாம் நார்மல் பாத்திரத்தில் வைக்கிறதுனால கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் கரெக்டான பதம் வந்துருச்சு. நமக்கு நெய் வேணும்னா இன்னும் கூட நிறையா விட்டுக்கலாம். நான் இந்த அளவுக்கு போதுன்ட்டு விட்டேன். 100 ml நெய் விட்டேன் நான். கடைசியாக ஒரு 50 மில்லி விட்டேன். அவ்வளோதான். சர்க்கரை நம்ம இன்னும் கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லா ஒரு சைனிங்காக வரும். இப்போ பாருங்கள், அல்வா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள் தான். இந்த கிண்டுறது மட்டும்தான் வேலை. இது அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு முறையாவது இந்த மாதிரி பாதாம் அல்வா செஞ்சு பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் நிறைய வீடியோ இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் அழுத்துங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன். பாய்.